அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. அப்புறம் உனக்கே தெரியும் நான் ஏன் செவ்வாய்க்கிழமை தினைக்கும் உன் சன்னிதானத்துக்கு வரேன்னு. நேற்று என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்க. எப்பயும் போல தான் எந்த டைமும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா. இதுக்கப்புறமும் அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்க விரும்பலை. அப்பா தவறுனதுக்கப்புறம் அம்மா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. நான் படிக்கலைனாலும் பரவாயில்லன்னு என் தம்பியை படிக்க வைக்கிறேன். அவன் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இதெல்லாம் நடக்க நீ தான்ப்பா அருள் புரியணும். ஐயையோ, வேலைக்கு வேற நேரம் ஆயிடுச்சே. எல்லாரும் நேரம் வந்திருப்பாங்க. சரி, நம்மளும் சீக்கிரமாக போவோம். எப்பா இந்த வேலைக்கு வந்தது தான் வந்தோம், இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கப்பா. என்ன சரசு, இப்போதான் வர? காலையில் வெள்ளனை எந்திரிச்சிருப்பியே. ஆமாங்கக்கா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல, அதான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, நீயும் தினைக்கும் செவ்வாய்க்கிழமை போகிற. உனக்கு ஒன்று நல்லது பிறந்த பாடு இல்லைப்போ. என்னங்கக்கா பண்ணுறது, நடக்கிறது நடக்கட்டும்னு சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, வேலையை பாரு, பார்ப்போம் என்ன பண்ணுறது. நீங்கள் எத்தனை மணிக்குக்கா இன்னைக்கு வந்தீங்க? நான் 8 மணியை போல் வந்தேம்மா. கேட்கணும்னு நினச்சேன், நேற்று உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல, மாப்பிள்ளை வீடு என்ன சொன்னாங்க? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? எப்பயும் போல தான், இந்த தடவையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சரசு சொல்கிற? இந்த தடவையும் இப்படி ஆயிடுச்சா? என்ன தான் சொல்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருந்து? வேறு என்னத்தக்கா எதிர்பார்ப்பாங்க? 30 சவர நகை கேட்குறாங்க. அப்படி போட்டால் தான் கல்யாணம் பண்ணுவாங்களாம். 30 சவர நகைக்கு இப்போ இருக்க காலத்தில் எங்கக்கா போகிறது? 30 சவரனா? இப்போ இருக்க விலைவாசிக்கு நம்மளாலலாம் 1 சவரன் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இதில் 30 சவரன் நகை கேட்டால் எங்கே தான் போகிறது? ஆமாங்கக்கா, அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரசு, நீ எதுக்கும் வருத்தப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், சரியா? என்ன பண்ணலாம்? போர் அடிக்குதே. மீனா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அவளும் இந்த நேரத்துக்கு இருக்க மாட்டா. அப்போ என்ன பண்ணுறது? வேறு எங்கே போகலாம்? அம்மா கண்ணில் படுறதுக்குள்ளே எங்கேயாவது போயிடணும். இங்கே உட்காந்து யோசிப்போம். அப்போயாவது நம்ம மூளைக்கு ஏதாவது ஐடியா வருதான்னு பார்ப்போம். அவளுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வாடினா காது கேட்காத மாதிரி வெளியே உட்காந்துருக்கா பாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம். ஏ உமா, இருக்கியா இல்லையாடி? வந்தேன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சிருவேன் இப்போ. இந்த அம்மா வேற சும்மா நொய்யின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்குது. இங்கே தான் உட்காந்துருக்கியா? ஏண்டி எருமை கழுத, வயசாயிருச்சு உனக்கு. கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கேன். என்னன்னு கேட்டால் உன் வாயில இருந்து பல்லு கொட்டிருமா? அம்மா, நீ கூப்பிட்டது கேட்கலம்மா. உனக்கு கேட்காதடி, வேலைன்னு ஒன்று சொல்லிட்டோம். காது கேட்காது, கை கேட்காது, காலு கேட்காது, எதுவும் கேட்காது உனக்கு. இந்த சாப்பாட்டை உங்கள் அக்காவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அதையாவது உருப்படியாக செய். ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லை. கொண்டாங்க, கொடுக்குறேன். இந்த அம்மா வேற சும்மா அதை செய் இதை செய்யின்னு. கொழுப்பை பற்றியா இதுக்கு புலம்பிக்கிட்டே போகுது. அப்புறம் எந்த மாப்பிள்ளை கட்டிக்க வருவேன்? இதை சோத்துக்கு இங்கே தானே வருவேன், வா. நல்ல வேலை நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செம்ம வேட்டை. அந்த இருக்கிறது மீனா மாதிரியே இருக்கே. இந்த நேரத்தில் இவ என்ன பண்ணுறா இங்கே? நல்ல வேலை, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியதுதான். என்ன மீனா, திருட்டுனவங்க தானே? ச்சே, எப்பா நீயா? நான் வேற யாரோன்னு நினச்சி பயந்துட்டேன். நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா இது திருட்டுனவங்கன்னு? அவன் எதையோ கண்டுபிடிக்கிறான். இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்ற பத்தியா நீ? எப்போ பார்த்தாலும் என் மூக்கை உடைக்காம உன்னால இருக்க முடியாதுல்ல. சரி, கையில தூக்குச்சட்டியை எடுத்துக்கிட்டு எங்க போற? வேற எங்கே போவாங்களா? எங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஓ அப்படி, சரி சரி சரி, நான் போய் எங்கள் அக்காவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு என்னை கொன்னே போட்டுரும். கிளம்பு. உன்னை யாரும் இங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கல. இல்லை, 2 நொங்கு எடுத்து வைல. இருந்தா பார்ப்போம். சரச்சு, வா போய் சாப்பிடுவோம். அதுக்குள்ளே மணி ஆகி போயிடுச்சா? சரிங்கக்கா, வாங்க போவோம். இன்னும் உன் தங்கச்சி சாப்பாடு எடுத்துகிட்டு வரல? எங்கே ஆளை காணா? இங்கே தானே இருக்கும்.
உமா இங்கே பாரு, இங்கே இருக்கோம். இந்தாக்கா சாப்பாடு. நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லை, நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். நான் போகிறேன். என்ன உன் தங்கச்சி வந்தா கொடுத்தா அவள் பாட்டுக்கு போகிறா? ஆமாம், அவள் எப்போவுமே அப்படிதான். சரிம்மா வா சாப்பிடுவோம். இடுப்பே உடஞ்சி போயிடும் போல இருக்கு, அப்படி வலிக்குது. இந்த வேலைக்கு இடுப்பு வலிக்க தானக்கா செய்யும். ஆமாம், இந்த ஊருக்குள்ளே நமக்கு வேறு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் உன் கல்யாணம் எப்போ? என் கல்யாணமா? அதை பற்றிலாம் எனக்கு யோசிக்க இப்போ நேரம் இல்லைக்கா. முதல்ல என் தங்கச்சிக்கு முடிக்கணும், அப்புறம் என் தம்பி என்ன ஆசைப்பட்றானோ மேலும் படிக்கணும்னா அதை படிக்க வைக்கணும். அதுதான்க்கா ஓடுது. சரசு, குடும்பத்தை பற்றி யோசிக்கலாமா? அதுக்காக குடும்பமே கதின்னு இருக்கக்கூடாதுல்ல. உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை பற்றி யோசிக்கணும்ல. எங்கக்கா, தங்கச்சிக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், எனக்கு எப்படிக்கா? என்னமோ சொல்கிற, எல்லாமே அளவுக்கு மீறினா நஞ்சு தான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாயந்தர நேரத்துக்கு எவனாவது வருவாங்களே, இன்னைக்கு என்ன ஒருத்தனையும் காணோம். நல்ல வேளை இந்த அண்ணாச்சி கடை திறந்து தான் இருக்குது. அண்ணாச்சி, அடடே நீங்களா? வாங்கம்மா. என்ன உங்க கடைக்கு வந்தா உங்க கடை தான் இருக்கு, நீங்க இருக்க மாட்டீங்க. எப்பயும் பூட்டி தான் வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எங்க இங்கே ஒழுங்கா வியாபாரமே போக மாட்டேங்குது. அதான் அடிக்கடி பொண்ணு ஊர் பக்கம் போயிட்டு வர்றது. அது சரி, அப்போ நாங்களாம் எங்கே போய் வாங்குறது? கோச்சுக்காதீங்கம்மா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்காகவே டான்னு கடையை கரெக்டாக திறந்துடுவேன், சரியலா? சரிங்க அண்ணாச்சி. எனக்கு பால் பாக்கெட்டு, தயிர், காப்பித்தூள், உளுந்து, சீரகம், சோம்பு இதை மட்டும் தாங்க இப்போதைக்கு. இல்லைங்கம்மா, இதை எடுத்துகிட்டு வரேன். அண்ணாச்சி அப்படியே காய்கறியும் போட்டு கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா, நீங்கள் சொன்னது எல்லாம் இருக்குது. சரிங்க அண்ணாச்சி, எம்பிட்டுன்னு பார்த்து சொல்லுங்கள். பால், தயிர், உளுந்து, காய்கறி எல்லாம் சேர்த்து 450 ரூபாம்மா. இந்தாங்க அண்ணாச்சி, இதில் கரெக்டாக 450 ரூபா இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்கம்மா, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலா? அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? ஆமாங்க அண்ணாச்சி, பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் அமைய மாட்டேங்குது. நேற்று கூட ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தாங்க. அவங்க என்னன்னா 30 சவரம் போட்டால் தான் கல்யாணம் பண்ணிட்டு போவோங்கிறாங்க. ஆத்தாடி, என்ன சொல்கிறீங்க? 30 சவரம் கேட்குறாங்களா? அதை வச்சு கோட்டைக்கிட்ட எதுவும் கட்ட போகிறாங்களா? அப்படி தான் இருக்குது அண்ணாச்சி இப்போ உலகம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இந்த என் பையன் மட்டும் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டான்னா அவன் பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. சரிங்க அக்கா, என் பொண்ணு ஊரில் ஒரு நல்ல பையன் இருக்காப்புல. உங்களுக்கு சரின்னா சொல்லுங்க, நான் தகவல் சொல்கிறேன். அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம அப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்குவோம். சரிங்க அண்ணாச்சி, உங்கள் பொண்ணு ஊருனா அதுவும் நல்ல ஊர் தான். நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். நான் அவங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்க அண்ணாச்சி, அப்போ நான் கிளம்புறேன். போய் நைட்டுக்கு ஏதாவது சமைக்கணும். சரிங்கம்மா, நல்லது. நம்ம நலம் முடிஞ்சதை ஏதோ நல்லதாக பண்ணுவோம். பாவம் இந்த அம்மாவும் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் வச்சு எப்படி தான் கரை சேர்க்க போகுதோ. வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுட்டு சொல்லுவோம். எப்பா, குனிஞ்சுக்கிட்டே இருந்ததில் இடுப்பெல்லாம் வலிக்குது. உமா, என்ன பண்ணுறா இவ? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. உமா, எப்போ இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுதா? என்னக்கா, நீ தான் கூப்பிட்டியா? ஆமால, எனக்கு கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி மொந்துட்டறியா? தண்ணி தாகமாக இருக்குது. இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா? தூங்கிட்டு இருந்தேன், என்னை போட்டு எழுப்பி விட்டுட்டு மோந்து குடிச்சுக்க வேண்டியதானே? உமா, இடுப்பு வலிக்குது உமா, எந்திரிக்க முடியல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். இரு, போய் எடுத்துகிட்டு வரேன். இவன் வேற வேணும்னா வந்து மோந்து குடிச்சிக்க வேண்டியதான். சும்மா நம்மளை தான் வேலை வாங்குறதுல இருக்குதுங்க. இந்தா தண்ணி கேட்டியே.